வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். முதல்வர் விஜய் கடிவாளத்தை விட்டு விடாமல் குதிரை போல ஓட வேண்டும். எதிரிகள் அதிகம், ஜாக்கிரதை. டி. ராஜேந்தர் வேண்டுகோள். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து எவர்கள். முதல்வர் விஜய் கடிவாளத்தை விட்டுவிடாமல் குதிரை போல ஓட வேண்டும். கடிவாளம் என்று உங்கள் கைகள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல திறமையான அதிகாரிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என டி. ராஜேந்தர் கோரிக்கை விடுத்துள்ளார். அனுபவமிக்க இன்றுள்ள இளம் மந்திரிகளை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மூத்த தலைவர்களையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முதல்வரான ஒரு நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆடி போயுள்ளது. அவர்கள் எப்படியாவது ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அது நடக்காது. எப்பொழுதும் நீங்கள் இதுபோல மக்களிடத்தில் போய் உங்கள் ஆதங்கத்தை சொல்லுங்கள். இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது, முந்தைய ஆட்சி எப்படி இருந்தது என கேள்வி கேளுங்கள். 6 மாதம் கழித்துதான் ஒரு ஆட்சியை குறை சொல்ல முடியும். இவர்கள் 15 நாட்களிலேயே நாடகத்தை ஆரம்பித்து விட்டார்கள். எப்பொழுதும் உறுதியாக இருங்கள். திரைப்படத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள். சர்க்கார் என்று உங்கள் கையில் அதே சர்க்கார் காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் நீங்கள் தான் முதல்வர் நாட்காலியை மேலே வைத்துக் கொள்ளுங்கள் என டி. ராஜேந்தர் கேட்டுக்கொண்டார். விஜய் அவர்களே, எதிரிகள் ஜாக்கிரதை, எதிலும் காட்டுங்கள் எச்சரிக்கை. காரணம், உங்களுடைய வளர்ச்சி. அதை கண்டு உங்களுடைய கட்சியினருக்கு முகத்திலே மலர்ச்சி, மனதிலே மகிழ்ச்சி, பொதுமக்களுக்கு சில பொதுவானவர்களுக்கு நெகிழ்ச்சி. உங்களுடைய எழுச்சி அது ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய நீர் வீழ்ச்சி. அதிலே ஆகிவிட்டதே சில அரசியல் கட்சிகள் வீழ்ச்சி. அதனால் அவர்களுக்கு வந்தது அதிர்ச்சி. அதனால் தான் உங்கள் ஆட்சியிலே என்ன குறை கண்டுபிடித்து செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் கிளர்ச்சி. அதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும் முதிர்ச்சி. சினிமாவில் கொடுக்கிறோம்னா அது கேளிக்கை. அரசியல் எதிர்கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கின்றன வேடிக்கை. எந்த காயை வச்சு எப்படி வெட்டி கொடுக்கலான்னு பாக்குறாங்க காணிக்கை. உங்களுக்கு ஏற்படுத்த நினைக்கிறாங்க பேனிக்கை, அவங்க ஏத்திக்க நினைக்கிறாங்க டானிக்கை. அதனால உங்களுக்கு வேண்டும் எச்சரிக்கை என்பதே என்னுடைய கோரிக்கை. மாண்புமிகு முதல்வர் வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதை செய்வாரு, இதை செய்வாரு, அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு, பொன்னான ஆட்சி தருவாரு, பூவான ஆட்சி தருவாரு, சொல்லாட்சி தருவாரு, நல்லாட்சி தருவாருலாம் நான் போடல பதிவு. நான் என்ன சொன்னேன், அரசியலில் அவருடைய வரவு பல அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலே ஏற்படுத்தும் ஒரு அதிர்வு என்றுதான் எங்களுடைய டிஆர் டாக்கீஸ்ல போட்ட பதிவு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.